காலையிலேயே ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து குழிப்பணியாரம் தான் வேணும்னு சொல்லிட்டு, பீட்ரூட் இருக்கிறதுனால பீட்ரூட் குழிப்பணியாரம் செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு எடுத்து வச்சிருந்தேன். கூலிங் போனதுமே ஒரு 1/4 கப் வந்து ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது கூட தேவையான வெஜிடபிள் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு குட்டி பீட்ரூட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் பொடிசாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சதுமே பீட்ரூட் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஸோ கடிச்சு சாப்பிட சொல்ல கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கட் பண்ண வெஜிடபிள் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா மாவு வந்து நல்லா பிங்க் கலரில் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மாவு எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இதுக்கு கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து எப்பவும் செய்கிற மாதிரி அதே மெத்தடில் தான் வந்து கார சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சட்னி வந்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு சட்னி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழிப்பணியார கல் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு குழியில் வந்து மாவு ஊற்றி திருப்பி போட்டு 2 சைடும் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான பீட்ரூட் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை ஸ்நாக்ஸாகவும் கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வர சொல்ல நல்லா காலியாக தான் வரும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் வந்து ஒரு ஹெல்த்தியான சூப்பரான பீட்ரூட் குழிப்பணியாரத்தோடு இன்றைக்கி முடிச்சாச்சு. இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும்